ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா கெட்டிங் மேரி டு த கேல் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஒரு காமெடி ரொமான்டிக் அனிமே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஆக்ஷன் அனிமே போட்டு ரொமான்ஸ் அனிமே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த அனிமேவை செலக்ட் பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவு காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரி டு த கேல் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 1. ரொமான்டிக்காக ஏதோ நடக்க போதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி என்னாலும் சரி நம்ம கிளாஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வா சொல்றேன். எதிரியை போய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். 4 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. போர்ட்ல எழுதி போட்டிருந்தது கிளாஸ் டியூட்டி உனக்கு தானே, நீ அதை பார்க்காம போயிட்டியா அப்படின்னு வா பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி அசால்ட்டா பேசிட்டு இருக்கான். அக்கா நீ எதுக்குப்பா அவனை ஓவரா திட்டுறன்னு வா ஃப்ரெண்டு வந்து சமாதானப்படுத்துறா. பட் இது சைட்டோட ஃபால்ட் தான். அக்கா நீ திட்டவும் சைட்டோ தப்பு பண்ணா மட்டும் ஏன் இவ்வளோ குயிக்கா இன்வால்வ் ஆகிறேன்னு கேட்டா. ஏன்னா அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவனை பார்த்தாலே ரத்தம் கொதிக்குது, செருப்பாலேயே அடிக்கணும்னு தோணுதுன்னு சொல்லுவோம். நான் என்ன காக்ரோச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்பவும் நீங்க சண்டை போடுறீங்களா? சீசி ஒன்னு சமாதானப்படுத்த வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோட கசன் வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. நீ அவன்கிட்ட மட்டுமே ஃபைட் போடுறதுக்கான காரணம் ஒருவேளை உனக்கு அவனை பிடிச்சிருக்குமோன்னு கேட்கவும் கடைசியால் இவனா இருந்தாலும் இவன் கூட நான் ஒன்னா இருக்க மாட்டேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவா அதே தான் சொல்றான். நம்ம ஹீரோ தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. டீ குடிக்க வரையும் அவங்க தாத்தா கேட்கவும் நீங்க எப்படி கூப்பிடுற ஆள் இல்லையா நம்ம ஹீரோ சொல்றான். என் கம்பெனிக்கான ஒரே ஹையர் நீ மட்டும் தான் கூட அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னா. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நீ புத்திசாலி பையன், தாத்தா ஆடுற எதிர்த்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவை சில ஆளுங்க சுத்த போடுறாங்க. ஊர்ல எந்த தாத்தா வச்சு தான் பேர்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்களான்னு கேட்கப்போ இந்த தாத்தா பண்ணுவேன்னு அவர் சொல்றாரு. என்ன எங்க தான் கூட்டிட்டு போறீங்க நம்ம ஹீரோ கேட்டா. பொறுத்திருந்து பாரு அப்படின்னு மாஸ்டர் சொல்ல சொன்னாரன் டிரைவர் சொல்றான். மாஸ்டர் உங்க மேல உண்மையிலேயே அக்கறை வச்சிருக்காரு, சோ தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட அப்பா கம்பெனி ஹோஜோ குரூப் வந்து அழியிற கண்டிஷன்ல இருக்கவா அவங்க தாத்தா தான் ஹெல்ப் பண்ணி இப்போ அதை ஒரு குளோபல் ஹைடெக் கார்பரேஷனா அவங்க தாத்தா தான் மாத்தி வச்சிருக்காரு. உங்க அப்பா மாதிரி அவர் கிடையாது, மாஸ்டருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டிரைவர் சொல்றான். நீங்க என்னடா பண்ற அப்படின்னு அக்கானே கேட்கறான். என் தாத்தா கூப்பிட்டு விட்டாரு நம்ம ஹீரோ சொல்றான். என் பாட்டியை என்ன கூப்பிட்டு விட்டாங்கன்னு அவா சொல்றான். என் பாட்டி கூட என்ஜாய் பண்ணலான்னு வந்தா போய் ஒன்னு மீட் பண்ணிருக்கேன்னு அவ கத்திட்டு இருக்கா. இப்படியே இவங்க சண்டை போட்டு இருக்கும்போதே அவங்க பாட்டி தாத்தா 2 பேருமே வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அதுக்குள்ளேயே பழக ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் அவங்க பாட்டி சொல்லவும் அங்க உள்ள போய் பேசலாம்னு அவங்க தாத்தா கூட்டிட்டு போறாரு. நானும் சாக்ரா மாதிரியுமா நம்ம ஹீரோ ஷாக்கா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லவும் எதை செலிப்ரேட் பண்றோம் நம்ம ஹீரோ கேட்டா. எங்க அக்கா நீ ஜூஸா வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கா. வா மூஞ்ச பார்த்து அப்புறம் எனக்கு சாப்பிடவே தோணலன்னு வா சொல்றா. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்க்கும்போது சின்ன வயசுல எங்களை பார்த்த மாதிரியே இருக்குன்னு அவங்க தாத்தா பாட்டி சொல்றாங்க. எதுக்கு எங்களை வர சொன்னீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான்னு சொல்லவும் இது ஏதாச்சும் சீக்ரெட் கோட் வேர்டா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் மீனிங் இருக்கா அதை நான் கண்டுபிடிக்கணுமா நம்ம ஹீரோ கேட்டா. இதோட டைரக்டா யாராலையும் சொல்ல முடியாதுன்னு அவங்க தாத்தா சொல்றாங்க. ஹை ஸ்கூல் தான் படிக்கணும் அக்கானே சொன்னா அவனுக்கு 18 வயசு ஆனா போதுன்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. தாத்தா பாட்டி 2 பேரும் இப்படிதான் சின்ன வயசுல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவன் பாட்டியை கல்யாணம் பண்ணேன். ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா அவன் பாட்டிக்கு இருந்தேன். அப்புறம் அவன் பாட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான்னு அந்த தாத்தா சொல்லவும் என் ஹஸ்பண்ட் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் டென்ரியோ தான் என்ன பாத்துக்கிறாருன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. நாங்க ஹை ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்க 2 பேரும் இருக்கீங்க. சோ ஒருவேளை நாங்க கல்யாணம் பண்ணியிருந்தா லைஃப் எப்படி இருக்கணும் உங்களை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிட போறோம்னு சொல்லவும் ரொமான்ஸ் லவ் ப்ரப்போசல் இப்படிதான் கல்யாணம் நடக்கணும், ஃபோர்ஸ் பண்ணி நடக்கக்கூடாதுன்னு அக்கானே சொல்லவும் இப்பதான் நீ கொஞ்சம் உருப்படியா பேசியிருக்க நம்ம ஹீரோவா. அவ சொல்றதோ கரெக்ட் தான், என்னால இதை ஏத்துக்கிட முடியாது நம்ம ஹீரோ சொன்ன சொல்லுவீங்கன்னு தெரியும், ஏன்னா நாங்களும் உங்களே மாதிரி தானே அப்படின்னு உங்க தாத்தா கைத்தட்டவோ கதவு திறக்குது. தெருல ஒரு டாகியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா ஹோஜோ குரூப் அந்த டாகி பேருக்கு எழுதி வச்சிருவேன், ஜஸ்ட் பேப்பரை சைன் பண்ண கத்துக்கிட்டா போதும். பாப்ரண்ட் கூட ஓகே தானே உங்க தாத்தா சொல்றாரு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நார்மல் பீப்புள்லாம் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவும் நார்மல் பீப்புளால கம்பெனி ரன் பண்ண முடியாது, நான் மாறிட்டேன் அப்படின்னு உங்க தாத்தா சொல்றாரு. அக்கானே கொஞ்சம் இங்க வான உங்க பாட்டியவா காதுல ஏதோ சொல்லவோ அக்கானே பயப்பட ஆரம்பிக்கிறா. யோசிச்சு 3 நாள்ல உங்க பதில சொல்லுங்க அப்படின்னு உங்க தாத்தா பாட்டி இப்ப கிளம்பிருந்தாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ண போறியான்னு அக்கானே கேட்கவும் நீ என்ன பண்ண போற நம்ம ஹீரோ கேட்கறான். பாட்டி என்ன சொன்னாங்க நம்ம ஹீரோ கிட்ட. நான் ஏன் வான்ட்டு சொல்லணும்னு வா கேட்கறேன். நமக்கு எதிராக அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட ஆசைப்பட்டா நம்ம ஹீரோ சொன்னா. நான் சொல்ல மாட்டேன்னு வா சொல்லி ஹீரோ தான் எப்பவும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கான், அக்கானே செகண்ட் இருக்கா. சோ இதனால தான் அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணிட்டே இருக்கா. இப்ப ஹிமாரிக்கு கால் பண்ணி உன் ஃபேமிலி உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவான்னு கேட்கவும் நீ என்ன ராஜா காலத்திலேயே இருக்கேன்னு வா கேட்கறேன். நோ சொல்லிடுவேன்னு வா சொல்லவும் ஏன் அப்படின்னு அக்கானே கேட்டா. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்றேன்னு வா சொல்லுவோம். மாதிரி நீ ஒருத்தனை லவ் பண்றியா சொல்லவே இல்லைன்னு அக்கானே கேட்கவும் உனக்கு மத்தவங்க விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அக்கானே, நீ யாரையாச்சும் லவ் பண்றியான்னு கேட்க. லவ் பண்ணல, பட் ஒருத்தர் செத்து போயிட்டா நல்லா இருக்கும், அவன் மட்டும் செத்துட்டான்னா இப்ப இந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி அக்கானே யோசிக்கிறா. நீ யாரையும் லவ் பண்ணலன்னா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட வேண்டியதானே, எலக்ட்ரிக் பில் சாப்பாடு செலவன் எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக எல்லாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட முடியுமா, அந்த விஷயம் ஒரு பண்ணணும்ல நம்ம முனுங்க சொல்றேன்னு கேட்கலான்னு ஹீமாரி சொன்னா. 18+ பண்ணும்லன்னு அக்கானே கேட்கவும் ஒரு 100 பேபிஸ் பெத்துக்கோங்கன்னு ஹீமாரி கலாய்க்கிறா. போயும் அவளையா நான் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் என் லைஃபே நரகமா மாறிடுமே நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். எதற்கு ஏதோ பிரச்சனை போல, சீசியே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும் தாத்தா கிட்ட தான் என் லைஃபோட கண்ட்ரோல் இப்போ இருக்கு, சப்போஸ் அதுக்கு நான் ஒத்துக்கலன்னா தெருல போற ஒரு டாகிக்கு ஹோஜோ குரூப் எழுதி வச்சிருவேன்னு சொல்லிட்டாரு நம்ம ஹீரோ சொல்றான். பிரதர் நீ என்ன ஆசைப்படுற, ஃப்ரீயான ஒரு லைஃபா இல்ல ஹோஜோ குரூப்பான்னு கேட்கவும் ரெண்டும் நம்ம ஹீரோ சொன்னா. மனுஷங்க எல்லாருமே ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை ஹோஜோ குரூப் வேண்டாம் நீ முடிவெடுத்து குப்பை பறக்க போனாலும் ஷீசேவும் கூட குப்பை பறக்க வாரேன்னு வா சொல்லவும் அந்த அளவுக்கு நான் மோசமா போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான்.
ஷீஷேவால உன்னை புரிஞ்சுக்கிட முடியுது. உனக்கு அந்த கம்பெனி ரொம்ப முக்கியம். நீ என்ன முடிவெடுத்தாலும் ஷீஷே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்றா. தேங்க்ஸ் ஷீஷே அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். அதனால நம்ம ஹீரோ அக்கானேட்ட பேசலான்னு போனா அவன் மூஞ்ச திருப்பிக்கிறா. ஸோ இப்போ 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. புத்திசாலி முடிவெடுத்திருக்கீங்களா இல்ல முட்டாள் முடிவெடுத்திருக்கீங்களான்னு அவங்க தாத்தா கேட்கவும், நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே ஒரே நேரத்தில் சொல்றாங்க. வேற என்ன எனக்கு ஆப்ஷன் இருக்கு? நான் ஒன்றும் லவ் பண்ணல, பட் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு அக்கா நீ சொல்ற. காலேஜ் முடிச்சோடனே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்பலாம். ஆல்ரெடி உங்களுக்கு புது வீடு வாங்கியாச்சு. இப்போல இருந்தே நீங்க ஒன்னா இருக்க போறீங்க. இதுதான் உங்க லவ் நெஸ்ட்னு சொல்லவும், என் பொருளை போய் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஆல்ரெடி பொருளெல்லாம் வீட்டில் டெலிவரி பண்ணியாச்சுன்னு உங்க தாத்தா சொல்றாரு. உங்களுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட்டை நாங்க ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி வர வழி இல்லவா உள்ள போவோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ கதவையா போட்டு என்ன கடத்த போறியான்னு வா கேட்க, வெளியே போட்டுல உள்ளதானே போட்டிருக்கேன், நீயே திறந்துட்டு வெளியே போலாமே நம்ம ஹீரோ சொல்றான். வீடு ரொம்ப பெருசா ஸ்பீக்கர் டிவிலாம் இருக்கிறது பார்த்துட்டு அக்கானிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா இருக்க போல நம்ம ஹீரோ கேட்டா, நான் தனியா வந்திருந்தா என்ஜாய் பண்ணலாம், உன் கூட வந்திருக்கேன் அக்கானி திட்டிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் மட்டும் குளிக்கிறதுக்கு ஒரு ஹாட் டப்போ இருக்கு. இது என்னன்னு வா பாக்குறா. இவங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு பிரைவேட் ரூம் இருக்கு. அப்ப அக்கானி கத்ரா பார்த்தா ஒரே ஒரு பெட் தான் அங்க இருக்கு. தாத்தாக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, நீங்க இப்ப மேரிட் கப்பல்ஸ், இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரோல். சோஃபாலையோ தரையிலயோ படுக்க கூடாது, ஒரே பெட்ல ஒன்னாதான் படுக்கணும்னு அவங்க சொல்றாரு. நம்ம அதை பண்றோமா இல்லையான்னு பார்க்க கேமரா எதுவும் வச்சிருப்பாரோ நம்ம ஹீரோ தேடி பாக்குறான். ஈவன் நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ என்ன 18+ பண்ணிருவல்ல அப்படின்னு அக்கானி எங்க பதறிட்டு இருந்தானா. அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தாண்டா திங்க் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அக்ஷத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்டா, இதான் சாக்கு நீ என்ன தொட பாக்குறியான்னு வா கேட்கறா. வலிக்கு கீழே விழுந்துடாத நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ கீழே விழவோ டக்கு நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிருந்தான். தேங்க்ஸ்னு வா சொல்ல வந்துட்டு ஒன்னும் இல்லைன்னு சமாளிக்கிறேன். வந்த முத நாள் நீ செத்துட்டேன்னா பிரைம் சஸ்பெக்டா என்னதா பிடிப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க தாத்தா பீஸா வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா கூட வந்து சாப்பிடுறியா நம்ம ஹீரோ கேட்டா. மேரிட் கப்பல்ஸ்னா கூட சேர்ந்து சாப்பிடணுமான்னு வா கேட்கவும், மேரேஜ் ஆகாத ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். டக்குனு வா பீஸாவை வாங்கிட்டா வா ரோம்குள்ள ஓடிட்டா. இப்போ நைட் ஆகுது. அவங்க 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்தாகணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ படுத்துட்டான். அடுத்ததா அக்கானேவும் வந்து படுக்கிறா. வேணும்னே அவங்க குட்டி பெட்டா வாங்கியிருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏதாச்சும் ட்ரை பண்ண உன்னை கொன்றுவேன் அப்படின்னு அக்கானி சொல்றா. சரி நம்ம ஹீரோ சொன்னா, எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசு, நான் இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணதில்லைன்னு சொல்லவும், நானும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட நம்ம ஹீரோ கேட்டா, நான் சொல்ல மாட்டேன்னு வா சொல்லவும், நான் மட்டும் ரீசன் சொன்னல நம்ம ஹீரோ கேட்டா, நான் அவன்கிட்ட கேட்கலன்னு வா சொல்லவும், அதுவோ கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை குழந்தை பெத்துக்கிடணும்னு ரூல்ஸ் போட்டா அப்பா என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்டா, என்னது குழந்தையா அப்படின்னு வா ஷாக் ஆகுறா. வா ஷாக்ல பின்னாடி வரவும் நம்ம ஹீரோ கையை அவங்கள பட்டு எங்கடா கை வைக்கிறா நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காமிச்ச சீன் வருது. நம்மளை பத்தி கிளாஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா அதோடைய லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு கதறா. மொத்த ஸ்கூலுக்கும் நீ இதை சொல்ல பிளான் போடுறலான்னு கேட்கவோ, இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப மொத்த வாழ்க்கைக்கும் சொல்ல போறியான்னு கேட்கறா. இதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சது 1 கிலோமீட்டருக்கு பாமா வச்சு நான் எல்லாத்தையும் கொன்றுவேன்னு மிரட்டுறா. இப்படி இருக்கிறவா கூட எப்படி வாழ போறோம்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரிஜினல் அனிமேல இன்னும் நிறைய காமெடிஸை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபாஸ்டா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்கிறதுனால 1-2 காமெடியா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. எதுக்கு எடுத்தாலும் அக்கானே தான் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அவளை போய் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.